ஸ்டார் மெசேஜஸ் ட்ரூகாலரில் ஒரு மெசேஜை எப்படி ஸ்டார் மெசேஜ் செட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி ஒரு மெசேஜை ஸ்டார் மெசேஜ் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி ட்ரூகாலர்லேயும் ஒரு மெசேஜை நம்ம ஸ்டார் மெசேஜ் செட் பண்ணலாம். ஸோ அப்படி ஸ்டார் மெசேஜ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெசேஜ் நம்மளால் ரொம்ப குயிக்காக எடுத்துக்க முடியும். இப்போ வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டார் மெசேஜ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு தனி ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ட்ரூகாலர்லேயும் ஒரு தனி டேப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டார் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்பில் போய்ட்டு நம்ம செட் பண்ண ஸ்டார் மெசேஜஸை குயிக்காக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூகாலர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பிஸ்னஸ் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்னஸ் டேப்பில் என்னென்னலாம் மெசேஜ் இருக்கும் அப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த பிஸ்னஸ் டேப்பில் நீங்கள் பேங்க்லேருந்து ரிசீவ் பண்ண மெசேஜ், கம்பெனி மெசேஜஸ், கேஸ் பில், கரண்ட் பில், நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்லேருந்து அனுப்பிச்ச கம்பெனி மெசேஜஸ், இப்படி எல்லா பில்லுமே மேக்ஸிமம் இந்த பிஸ்னஸ் டேப்பில் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மெசேஜ் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே கீழே பாட்டமில் மோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார் மெசேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி இந்த மெசேஜை நீங்கள் ஸ்டார் மெசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார் மெசேஜ் ஆட் பண்ண பிறகு இந்த மெசேஜ் பக்கத்துலேயே ஒரு ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் இருந்தது அப்படின்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு ஸ்டார் மெசேஜ் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் டேப்பில் நம்ம என்னெல்லாம் மெசேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அமிச்ச மெசேஜ் எதுவுமே இந்த பிஸ்னஸ் டேப்பில் உங்களுக்கு ஷோ பண்ணாது. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அமிச்ச மெசேஜ் எங்கே ஷோ பண்ணும் அப்படின்னா இந்த ஹோம் டேப்பில் பர்சனல் ஆப்ஷன் இருக்கும். இந்த பர்சனல் டேப்பில் தான் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த பர்சனல் டேப்பில் கீழே இருக்கிறது எல்லாமே கால் லாக் தான். இந்த கால் லாகில் தான் உங்களுக்கு மெசேஜும் ஷோ பண்ணும். இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் நான் செல் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் எப்போ கால் பண்ணணும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இவருக்கு எப்போ கால் பண்ணால் அது இன்கமிங் காலா இல்லை அவுட் கோவிங் காலா அந்த டைமோட நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து இன்கமிங் பண்ணது. ஸோ இதுவே நான் அந்த பர்சனுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அப்படின்னா அதுவும் இந்த இதில் ஷோ பண்ணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே நான் எப்போ கால் பண்ணது டீட்டெயில். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே நான் எப்போ மெசேஜ் அனுப்பிச்சேன் அப்படிங்கிற டீட்டெயில். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இங்கே கம்பைன் பண்ணி ஷோ பண்ணும். அது உங்களுக்கு தனித்தனியாக ஷோ பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த பர்சனுக்கு நான் அனுப்பிச்ச மெசேஜ் மட்டும் பார்க்கணும், அந்த கால் லாக்லாம் ஹைட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல கீழே லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கால் ஹிஸ்ட்ரி ஹைட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த கால் ஹிஸ்ட்ரி ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கால் டீட்டெயில் எதுவும் நமக்கு ஷோ பண்ணாது, ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி ஷோன்ற ஆப்ஷன் வந்துருக்கும். ஏன்னா நம்ம ஹைட் பண்ணிட்டோம், அதனால ஷோன்ற ஆப்ஷன் வந்திருக்கு. இப்போ இந்த கால் ஹிஸ்ட்ரி நம்ம ஹைட் பண்ணதுனால இந்த இடத்துல மெசேஜ் மட்டும் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பர்சனுக்கு எப்போ கால் பண்ணீங்க, எப்போ மெசேஜ் பண்ணீங்க எல்லாமே இந்த ஒரே டேப்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணும். ஜஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் மட்டும் ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த கால் ஹிஸ்ட்ரி ஹைட் பண்ணிவிடுங்க, மெசேஜ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆப்பில் பண்ண மாதிரியே உங்களுக்கு ஸ்டார் மெசேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மோர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார் மெசேஜை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான மெசேஜ் எல்லாமே ஸ்டார் மெசேஜ் ஆட் பண்ணிட்டோம். நம்ம ஆட் பண்ண அந்த ஸ்டார் மெசேஜ் எங்கே பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டார் ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டார் டேப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரெண்டு வழியில் நம்ம ஸ்டார் மெசேஜை பார்க்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் டேப்பில் ஸ்டார் மெசேஜ் ஒரு தனி டேப் கொடுத்துருப்பாங்க, இங்கே ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டார் மெசேஜை பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே தனியாக ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார் மெசேஜை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டார் மெசேஜ் கீழே நீங்கள் எந்தெந்த மெசேஜ்லாம் ஸ்டார் மெசேஜ் ஆட் பண்ணி எல்லாமே ஷோ பண்ணோம். இங்கே ஒவ்வொரு மெசேஜ் ரைட் சைட்லேயுமே ஒரு ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த மெசேஜ் எல்லாமே ஸ்டார் மெசேஜ் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஆட் ஆயிருக்கு இந்த மெசேஜை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஜஸ்ட் இந்த ஸ்டார் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஸ்டார் சிம்பிள் ஒரு கிராஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார் மெசேஜ்லேருந்து அந்த மெசேஜ் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் தேவைன்னா ஸ்டார் மெசேஜ் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்டார் சிம்பிள் கிராஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார் மெசேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.